ஸ்ரீ குரு நமஹா காமாட்சி சரணம். ஒரு தரம் பெரியவா கார்பெட் நகரில் ஆந்திராவில் இருக்கும்போது ராத்திரி எல்லாரும் சாப்பிட்டு படுத்துண்டாச்சு. பெரியவாளுக்கு தான் தூக்கமே இருக்காதே. எல்லாம் சமையல்காரெல்லாம் கவுத்தியாச்சு. அடுத்த நாள் வேறு இடத்துக்கு வேறு போயிட்டே இருக்கணும். அதனால எல்லாம் பாத்திரம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு கமுத்தி எல்லாம் இது பண்ணியாச்சு. அந்த சமயத்தில் 4-5 பிரமுகர்கள்னா பெரியவா பக்தமார் வர ராத்திரி சமயத்தில் வந்து பார்த்தாலே முகத்தை பார்த்தாலே ஃபுல் பசியில் இருக்கிற மாதிரி தெரியறது. பின்ன அந்த சர்வஜருக்கு தெரியாதா, அவளை பார்த்ததுமே கண்டுபிடிச்சி விடுறார். பசியோடு வந்திருக்கா, நம்மளை தரிசனம் பண்ணிட்டு சாப்பிடலான் இருக்கா போல் இருக்கு. இந்த ராத்திரி சமயத்தில் என்ன கிடைக்க போகிறது, எங்கேயோ ஹோட்டல் இருக்காது அந்த காலத்துல எல்லாம், அவ்வளோ ராத்திரி எல்லாம். இப்போனா நம்மளுக்கு 12 மணி 1 மணி கூடி இருக்குது ஹோட்டல்ஸு. அப்போல்லாம் 8 மணிக்கே மூடிடுவோம் ஹோட்டல்ஸ் எல்லாம். அப்போது என்ன ஆகுதுன்னா, அவள் வந்த உடனே பெரியவா அவள்கிட்ட எல்லாம் குசலம் விசாரித்து உட்கார சொல்லி அவள் சுவாமி பெரியவாளை தரிசனம் பண்ணிட்ட ஆனந்தத்தில் அப்படியே திளைச்சுண்டு அப்படியே பெரியவாளை பார்த்துன்னு சந்தோஷமாக இருக்கும்போது பெரியவா என்ன செய்கிறான், சாப்பிட்டேளோன்னு கேட்குறான். இல்லை பெரியவா, தரிசனம் ஆகிட்டு தான் சாப்பிடலான் இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியா, சரி நீங்கள் கொஞ்சம் கை காலெலாம் அலம்பிண்டு வந்து உட்காருங்கோ அப்படின்னு சொல்கிறா பெரியவா. வாழலாம் கை கால் அலம்பிக்கிறதுக்கு சரி பெரியவா உத்தரவு பெரியவான்னுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு இங்கே போகிற அந்த சத்திரம் மாதிரி இருக்கிற அந்த இடத்துல போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரலான்னுட்டு எல்லாரும் போகிறோன்னா, பெரியவான் விறுவிறுன்னு நடந்து போய் அந்த சமையலுக்கு இருக்கிற அந்த கைங்கரியதாரரை கூப்பிட்டுட்டு, ஏண்டா இவெல்லாம் வந்திருக்காடா பசியோட, பாவம் ஏதாவது இருக்காடா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பெரியவா, இப்போ தான் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு எல்லாத்தையும் கமுத்தியாச்சு, அலம்பி கமுத்தியாச்சு பெரியவா. சரிடா பரவாயில்ல, ஏதாவது இருக்குன்னா சாமானம் வச்சு பண்ணேன்டா பெரியவா. சாமானம் எதுவும் இல்லை, எல்லாம் மூட்டை கட்டியாச்சு. நாங்கள் நாளைக்கு வேறு கிளம்புறமே பெரியவா, உங்களுக்கு விடிகாரத்தால். இப்படி சொல்லாதேடா, இல்லைன்னு சொல்லாதேடா, இல்லை நீ ஏதாவது இருக்கும் பாறேன்டா, இருங்கோ பெரியவா பார்த்து சொல்கிறேன்னுட்டு அவர் என்ன செய்கிறார், உள்ள போய் என்னெல்லாம் சாமான் இருக்குதுன்னு பார்த்துட்டு வரார். வந்துட்டு, பெரியவா அரிசி இருக்குது பெரியவா, பச்சை மிளகாய் 4-5 இருக்குது பெரியவா, பாசிப்பருப்பு கொஞ்சம் இருக்குது பெரியவா, ஒரு 2-3 எலுமிச்சம்பழம் இருக்குது பெரியவா, அவ்வளோதான் பெரியவா இருக்குது சாமான். இது பொறுமைடா, விருந்தே படைக்கலாமேடாங்கிற பெரியவா. என்ன பெரியவா, இதை வச்சு எப்படி பெரியவா விருந்து படைக்க முடியும்? நான் சொல்கிறேன்னு கேட்டுக்கோ. அரிசியை சாதத்தை சூடாக வச்சு இது பண்ணிவிடு உலையில். இந்த அரிசியை கழுவும்போது அலம்பும்போது அந்த தண்ணி கழுநீர் இருக்கு இல்லையா, அதை அப்படியே எடுத்து பக்கத்தில் வச்சுட்டுட்டியா சாதத்தை வடிச்சுக்கோ. அப்புறம் இந்த பாசிப்பருப்பு இருக்கோன்னு அதை நல்லா அலம்பி அதை ஒரு பொரியலாக பண்ணிவிடு, நல்லா வேக வச்சு ஒரு பொரியல் மாதிரி சுண்டல் மாதிரி பண்ணிவிடு. அப்புறம் இந்த எலுமிச்சம்பழம் இந்த பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு ஒரு எலுமிச்சம்பழம் ரசம் மாதிரி வச்சுவிடு. இந்த கழுநீர் இருக்கு இல்லையா, அரிசி அலம்பின கழுநீர், அதில் கொஞ்சம் கருவேப்பிலை இருக்கணும், கருவேப்பிலை கொஞ்சம் இந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு திரும்பி அது ஒரு சம்பாரம் மோர் மாதிரி வச்சுவிடு. போர்மேடா இது சாதம், எலுமிச்சம்பழம் ரசம், பாசிப்பருப்பு பொரியல் ஆச்சா, கழுநீர் மோர், அவ்வளோதான் போரும், தாராளமாச்சு. நல்ல மருத்துவ சாப்பாடுது, சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. பண்ணிடுறியோன்னாங்கிற. பண்ணிடுறேன் பெரியவா, என்ன சொல்ல முடியுமா அவருக்கு, பண்ண முடியான்னு சொல்ல முடியுமா? பெரியவா உத்தரவு பண்ணுறா. பண்ணிடுறேன் பெரியவா, அப்படியே பண்ணிடுறேன் பெரியவா. சரி நீ எல்லாத்தையும் டக்கான்னு பண்ணி முடி. எத்தனை நேரம் ஆகும் உனக்கு? என்ன பெரியவா, ஒரு 1/2 மணி நேரம் 45 நிமிஷம் ஆகும். சரி நான் அவள்கிட்ட எல்லாம் பேசின்னு இருக்கேன், நீ எல்லாம் முடிச்சிருந்துட்டா எனக்கு அங்கேருந்து சைகை பண்ணு அப்படிங்கிற பெரியவா. சரி பெரியவா உத்தரவு பெரியவா, நான் உங்களுக்கு சைகை பண்ணுறேன் முடிஞ்சுவிட்டு அப்படின்னு அவர் மலமளான்னு காரியத்தில் இறங்கி விடுறார். இதுகள்லாம் போய் இருக்கு இல்லையா, அந்த பிரமுகர்கள்லாம் போய் பக்கத்தில் அந்த சத்திரத்துலலாம் ஃப்ரெஷ் ஆகி எல்லாம் அக்கடான்னு வருது. ஒரு 10-15 நிமிஷம் ஆகிட்டு வந்தோன்னா, பெரியவா வாங்கோ இங்கே உட்காருங்கோ, அப்புறம் சொல்லுங்கோ, உங்கள் தாத்தா எல்லாம் மடத்துக்கு எவ்வளோ செஞ்சுருக்கா தெரியுமோன்னு பெரியவா அவளை அப்படியே பேச்சில் எங்கேஜ் பண்ணிவிடுறா. பெரியவா பேசினா அவளுக்கு பசி தெரியுமா? ஐயோ மகா பாக்கியமாச்சு அது. பெரியவா நம்மள்கிட்ட இவ்வளோ விரிவாக பேசுகிறாளே அப்படின்னு எல்லாம் அப்படியே மெய் மறந்து கேட்டுருக்கு. பெரியவா அவள் அப்படியே பேச்சில் எங்கேஜ் பண்ணிட்டு அப்பப்போ அடுக்குள்ள பக்கம் பார்க்குறா.
ஒரு 45 நிமிஷம் முடிஞ்சது. அவர் கைங்கரியதாரர் எட்டி பார்த்து செய்கை காமிக்கிறார், முடிச்சாச்சு பெரியவான்னு. அப்போ பெரியவாளுக்கு அப்போ சந்தோஷமாயிட்டு பெரியவா சொல்கிறேன், இவாள்கிட்ட எல்லாம் அந்த பிரமுகர்கள்ட்ட வந்தாலே வந்து உட்காந்து பேசின்னு இருக்காளே அவள்கிட்ட சொல்கிறா, சரி நீங்கள் ரொம்ப களைப்பாக இருப்பேள், சாப்பிட வேற இல்லைன்னு சொல்லிவிட்டு வாங்க எல்லாரும் போய் சாப்பிடுங்க, அங்கே போய் உள்ளே போயிட்டு சாப்பிட்டுட்டு வாங்க போங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்பா ரொம்ப சந்தோஷம் வாழ்க்கை. கப கப கபான்னு பசி வேற வாழ்க்கை. வெளியிலேருந்து வந்த களைப்பு பசி எல்லாம் சரியான பசி. எல்லாரும் எடுக்கிறா ஓட்டம். பெரியவா காட்டின திக்கில் உள்ளுக்கு போனால் அங்கே ஒரு இலை போட்டு எல்லாரையும் உக்காத்தி பெரியவா சொன்ன அத்தனை அழகாக பண்ணி வச்சிருக்காரு. அவருக்கு கைப்பக்குவம் கேட்கணுமா, நம்ம மட்டத்தோடு சாப்பாடு கேட்கணுமா. நான் பல தடவை மட்டத்தில் சாப்பிட்ருக்கேன், எளிமையான உணவு, ஆனால் அவ்வளோ ருசி எப்படி இருக்குன்னா அமிர்தம் மாதிரி இருக்கும். அது என்ன, அது சந்திரமௌலீஸ்வரர் பண்ணுற அந்த பிரசாதங்கிறதுனாலே அது என்னதான் அதில் அப்படி ஒரு இது இருக்கோ தெரியலை. ரொம்ப எளிமையான உணவாக இருக்கும். ஒரு தயிர் சாதம், ஒரு பொரியல் இருக்கும், ஆனால் என்ன டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கைப்பக்குவம் அப்படி அவளுக்கு அது பெரியவாளோட ட்ரைனிங் ஆக்கும். அப்போது ஒரு பெரியவா சொன்ன மாதிரி அதெல்லாம் இவாளெலாம் நல்ல பசியோட வந்து இலையை போடுறார், சுட சுட சாதத்தை போடுறார், ரசத்தை ஊத்துறார், பொரியலை போடுறார், பாஷ்பர் பொரியல் போகாத அவளுக்கு எல்லாருக்கும் சம்பாரம் வேறு கழிநீரில் நல்ல கருவேப்பிலை எல்லாம் திரும்பி அழகாக எல்லாம் போட்டு மோரும் விட்டு எல்லாம் பசியாக அமிர்தமாட்டா சாப்பிட்றது, எல்லாம் அமிர்த கலசமாக சாப்பிட்றது. அப்பா கபகபான்னு சாப்பிட்டு முடிச்சு எல்லாம் முடிச்சு பரம திருப்தியாக வெளியில் வருது. ஆஹா தேவாமிர்தம் பெரியவா, இன்னைக்கு மட்டத்தில் சாப்பிட்டது என்றைக்குமே மறக்காது பெரியவா. மோர் பண்ணியிருக்காரே பெரியவா, அது மாதிரி யாராலையுமே பண்ண முடியாது பெரியவா. எப்பேற்பட்ட சம்பாரம் அதுன்னு அந்த கைங்கரியதாரர், அங்கே இருக்கிற கைங்கரியதாரெல்லாம் நினச்சிக்கிறேன். ஆமாம் அது மோராக்கும், அது கழுநீர் சுவாமி இந்த சாதத்தை அலம்பினா அரிசி அலம்பினா கழுநீர் அப்படின்னு அவன் நினச்சிக்கிறேன். ஆனால் அதில் எத்தனை மருத்துவ குணம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு, அவ்வளோ நல்லதாம் அது. அந்த ரெசிபி வந்து பெரியவா அந்த மோரோட ரெசிபி சொல்லும்போது எல்லாரும் குறிச்சிக்கணும். நான் அதை கேட்டுவிட்டு மறந்தே போயிட்டேன். ரொம்ப நல்லா இருக்கும், அது அருமையாக இருக்குமா பெரியவாளோட அந்த கழுநீர் மிக்ஸ் பண்ண அந்த மோர் அவ்வளோ தேவாமிரதமாக இருக்குமா. எல்லாம் பரமா திருப்தியாக சாப்பிட்டு பெரியவா இந்த மாதிரி மோரை வந்து நாங்கள் ராமநவமி கூட சாப்பிட்டதில்லை பெரியவா, அவ்வளோ அருமையாக இருக்குது. பரமா திருப்தி பெரியவா. எல்லாருக்கும் வயிறு ஃபுல்லாக சோடணும், எல்லாரும் பரமா திருப்தி பெரியவா. ரொம்ப சந்தோஷம் பெரியவா. எல்லோரும் பெரியவாள்கிட்ட இது பண்ணிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு பிரசாதம் வாங்கிட்டு எல்லாரும் கிளம்புறேன். இது மாதிரி இந்த பெரியவா வந்து தெரியாத விஷயங்கிறது சர்வஜருக்கு கிடையாது. இந்த பீட்டமே சர்வஜ பீட்டம்ங்கிறதுனால அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பெரியவா இருந்த சமையலா அதில் சகலதும் தெரியும், சங்கீதமாக சகலதும் தெரியும். எந்த விஷயம் நீங்கள் எடுத்துட்டாலும் தெரியும். நாசாலேருந்து ரெண்டு 3 பேர் வந்திருந்தா பெரியவாள்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு வந்திருக்கா. அவள் நினச்சிட்டு இருக்கா இவர் ஒரு சுவாமியார், அவர் என்னதான் தெரியும், அவருக்கு பூஜை பண்ணி அவர் உட்காண்டிருக்கார், விஜயாத்திரை போவர், எல்லாரையும் சந்திப்பர், எல்லா ஏழ்மக்கள் எல்லாரையும் பார்ப்பர், கால்நடையாக விஜயாத்திரை போகிறவர், மட்டத்தில் பூஜை பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் பெரியவா அந்த நாசாலேருந்து வந்தவாளை பார்த்துட்டு கேள்வி கேட்குறா பாருங்க, திகச்சு போயிடுறா அப்படியே. உங்களுக்கு இந்த இந்த ராக்கெட்டில் வந்து இந்த பார்ட்டில் இது கெட்டு போச்சுன்னா நீங்கள் அதுக்கு சப்ஸ்டியூட்டாக என்ன இது பண்ணுவேள் அப்படின்னு ஏதோ கேள்வி கேட்குறாத மிரண்டு போயிடுறாவா. அவளுக்கே அதுக்கு என்ன இதுன்னு தெரியலை அவளுக்கு ஆன்சர். இது மாதிரி இந்த சர்வஜர் சர்வ வியாபிக்கு தெரியாத விஷயங்கிறது இல்லை. அத்தனையும் காரணம் தபோ சக்தி. நிறைய வாசிப்பா பெரியவா, நிறைய படிப்பா, தபசு கேட்கவே வேண்டாம். 24 hours அந்த ஜபத்தில் தான் இருப்பா. கூட இருந்து கவனித்த நிறைய அணுக்கு தொண்டர்கள் இதை சொல்லியிருக்கா. ஒரு நிமிஷம் தூங்க மாட்டாளாம் பெரியவா. 24 hours லோகக்ஷேமத்துக்கு ஜபம் பண்ணிகிட்டே இருப்பா பெரியவா. தபஸ் மாதிரி பெரியவா சர்வஜர் சர்வ வியாபிங்கிறதுக்கு மாதிரி நம்மளுக்கு இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு புரிய வைக்கிறது இல்லையா. இந்த சமையலோட இந்த இதெல்லாம் நான் கேட்டு கணேஸ்வர் மாமாவை கேட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இதாக்குங்க. எத்தனை அழகாக எத்தனை எளிமையான ஒரு ரெசிபிஸ் சொல்லி அவளுக்கு வேற சாப்பாடை போட்டு பெரியவா எத்தனை அழகாக கருணை புரிஞ்சா இல்லையா. இதுதான் நான் உங்கள்கிட்ட எனக்கு ஷேர் பண்ணிக்க விரும்பினேன். குருநாதா காமாட்சி சரணம்.